அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி பங்கேற்கவில்லை என்ற அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் லோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். லோகேஸ்வரன், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடத்தி வரும் நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்தில் கே.சி. வீரமணி பங்கேற்கவில்லை என்று ஒரு அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. என்ன காரணம் என்பது குறித்த விவரங்கள் தெரிய வந்திருக்கா? வணக்கம். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் இன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. கடந்த சில நாட்களாகவே அதிமுக அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளோடு ஆலோசனையில் ஈடுபட்டு வராங்க. அதன் அடிப்படையில் இன்னைக்கு ராணிப்பேட்டை மற்றும் திருப்பத்தூர், திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகிகளோட ஆலோசனை தற்போது நடைபெற்று வருகிறது. தேர்தல் தோல்வி குறித்தும் மற்றும் மேலும் கட்சி சார்ந்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர்கள் பேச வருகிறார். குறிப்பாக அதிமுகவில் இருந்த முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர் மற்றும் எம்.ஆர். விஜயபாஸ்கர், வைகை செல்வன் மற்றும் அதிமுக எம்எல்ஏக்கள் மரகதம் குமரவேலு, சி.டி. சுப்பையா போன்ற முன்னணி நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார். மேலும் அதிமுக இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பலரும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வருகின்றனர். இந்த நிலையில அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஒவ்வொரு நாட்களாக அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அதாவது தற்போது ராணிப்பேட்டை கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட நிர்வாகிகளுடன் கூட்டமானது நடைபெற்று முடிந்தது. முதலில் ராணிப்பேட்டை, அதனைத் தொடர்ந்து திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை கொண்டு வருகிறார். ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலராக இருந்த எஸ்.எம். சுகுமார் அவர் இருந்து வந்தார். தற்போது அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக போர்க்குடி தூக்கிய நிலையில அவர் வகித்து வந்த மாவட்ட செயலாளர் பதவியானது பறிக்கப்பட்டது. சுகுமாருக்கு பதிலாக சுமைதாங்கி சி.எம். ஏழுமலை அவர்கள் மாவட்ட செயலாளராக ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டத்திற்கு நியமிக்கப்பட்டுள்ளார். ராணிப்பேட்டை கிழக்கு மற்றும் மாவட்ட செயலாளராக இருந்த எம்எல்ஏ ஸ்ரீ ரவி இருந்தார். அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இருந்த நிலையில் அவருக்கு பதிலாக லோகநாதன் என்பவரை மாவட்ட செயலாளராக அவர் நியமித்திருந்தார். இந்த இரண்டு புதிய மாவட்ட செயலாளர்களும் தற்போது அதிமுக தலைமையகம் வந்திருக்கின்றனர். சுகுமார், எஸ்.எம். சுகுமார் அவர்களும் தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு வரவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்போது கே.சி. வீரமணி அவர்களும் வரவில்லை. இதே போல திருப்பத்தூர் மாவட்டத்தில் முன்னணி செயலராக இருந்த முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி இருந்தார். அவருடைய மாவட்ட செயலாளர் பதவியும் பறிக்கப்பட்டிருந்த நிலையில வீரமணிக்கு பதிலாக டாக்டர் பசுபதி அவர்கள் மாவட்ட செயலராக நியமிக்கப்பட்டிருந்தார். அதன் அடிப்படையில் தற்போது கே.சி. வீரமணி, முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி அவர்களும் தற்போது வரவில்லை. இந்த இருவரும் தற்போது இருக்கக்கூடிய ஜோலார்பேட்டை எம்எல்ஏவாக இருக்கிறார். இந்நிலையில இந்த கூட்டம் நடைபெற்று முடிவதற்கு முன்னாடி என்னென்ன தகவல்கள் பேசியிருக்காங்க, கட்சி சார்ந்து என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்று தகவலுக்கு இன்னும் வெளியாகவில்லை. இந்த நிலையில கே.சி. வீரமணி அவர்களும் எஸ்.எம். சுகுமாரன் அவர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்பது முக்கிய தகவலாக பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி யோகேஸ்வரன்.